செலவாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைங்கிறது நடக்குது. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷமா அதுக்கான வேலை நிலம் எடுக்கிறது, கொஞ்சம் தூரத்தில் கால்வா வெட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி போனால் நம்ம பேரங்காலத்தில் தான் அந்த திட்டம் நிறைவேறும். ஆக இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம விதைச்சிட்டோம். விதைச்சி பயிர் முளைச்சி வெளியே வந்த போது மழை வந்துச்சா? மழையே பெய்ய மாட்டேங்குச்சு. 5 மாதமெல்லாம் மட்டும் வறட்சி. ஏன்னா அந்த வருஷம் விளையாது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்து விவசாயம் பண்ணுறத ஒரு அதாவது ஒரு நட்டமான தொழில் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு இங்கே மாறிட்டாங்க. அப்புறம் 5 முடிஞ்சு கார்த்திகையில் மழை பெஞ்சிச்சு. ஏதோ இப்போ அந்த மழை பெஞ்சு காஞ்சாடம் பூரா அவங்களுக்கு தெரியும். இப்போ அழுகு நோய் பெரிய அளவு விழுந்திருக்கும், குளநோய் விழுந்திருக்கும், இந்த சூரநோய் விழுந்திருக்கும். காஞ்சாடம் பூரா வாய்க்காலத்துல தான் கொஞ்சம் கருது படியுது. அப்போ இந்த வருஷமும் விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழிலாக இல்லை, நிச்சயமாக நட்டமான தொழிலாக தான் இருக்கும் இந்த வருஷம். அப்போ இந்த பகுதியில் விவசாயி தான் பண்ணக்கூடிய தொழிலுக்கு உத்தரவாதமான ஒரு ஏற்பாடு வேணும் அப்படின்னா அரசாங்கம் இந்த காவிரி தெற்கு வேளாண் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றணும். அதுக்காக கூடுதலாக நிதியை ஒதுக்கணும். பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும்னா 100 கோடி 200 கோடி அதிகபட்சமாக ஒரு 650 கோடி இப்படின்னு ஒதுக்குறாங்க. அதோட அந்த அதுக்கு மேலே நிதியை ஒதுக்கலாம். அப்படியே அந்த தேவைங்கிறது மந்தகடியில் நடக்குது. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் வேற வர இருக்குது. இப்போ நாம ஒரு கோரிக்கை வைக்கணும் அரசாங்கத்துக்கு. அதாவது காவிரி தெற்கு வேளாண் திட்டத்தை நீங்கள் இந்த ஆமை வேகத்தில் நடத்துறீங்க, இதை உடனடியாக கூடுதலான நிதியை ஒதுக்கி ஒரு 2-3 ஆண்டு காலத்துக்குள்ள நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வைத்து நம்ம இந்த அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு கோரிக்கை மாநாட்டை அவனர்கள் இல்லாட்டி மலைகள் இந்த 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல ஒரு மாநாட்டை பிரமாண்டமாக நடத்துறது அப்படின்னு ஒரு ஏற்பாடை நான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு இங்கேயும் அதற்கான ஏற்பாடை பண்ண